السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்துதர் நம் மாறியுள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவிலே இன்று ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டு பிள்ளைகளும் ஓய்வுகளே இருக்கிறார்கள், பெரியோர்களும் பெற்றோர்களும் ஓய்விலே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் எல்லாம் உறவினர்களுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய வளமை உண்டு. அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய வளமை உண்டு. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, அது நெருங்கிய சொந்தமாக இருக்கட்டும் அல்லது தூரத்து சொந்தமாக இருக்கட்டும், வரக்கூடியவர்கள் விருந்தாளிகள். அந்த விருந்தாளிகளை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கு என்பதை குறித்து நாம் எல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், வரக்கூடிய விருந்தாளிகளை கொஞ்சமும் கூட முகம் சுளிக்காமல், அவருடைய மனது வலிக்காமல், முகம் கோணாமல் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சங்கையான, ஒரு நெகிழ்வான ஒரு மனதை அல்லாஹ்தான் நமக்கு ஏற்படுத்துவார். அன்புமிக்கவர்களே, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, விருந்தோம்பல் செய்வதை குறித்து நம்முடைய மார்க்கம் வெகுவாகவே சொல்லியிருக்கிறது. அப்படி யாரெல்லாம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹும் ரசூலும் மலக்குமார்களும் பாராட்டுகிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால், யாருடைய வீட்டிலே விருந்தாளிகள் அதிகமாக வருகிறார்களோ அந்த வீட்டிற்காக வேண்டி, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த வீட்டில் விருந்தோம்பல் அதிகமாக நடைபெறுகிறதோ அந்த வீட்டிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்துகளை, கைறுகளை, நலவுகளை அதிகமாக இழுத்து கொண்டு வருகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் கைரு அஸ்ரஉ இலல் பைத்தி அல்லதி யூகலு ஃபீஹி. எந்த வீட்டிலே உணவு பரிமாறப்படுகிறதோ அந்த வீட்டிலே அல்லாஹ் தஆலா கைரை, பரக்கத்தை மிக வேகமாக இழுத்து கொண்டு வருகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு காலத்திலே வீட்டிற்கு வருவார்கள், ஒரு மாத காலம் தங்குவார்கள், பல பேர்கள் வருவார்கள், எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், எந்த விதமான முகச்சுளிப்பும் இருக்காது. அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, அட இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா, நம்மளோட தங்க மாட்டாங்களா என்ற காலம் எல்லாம் இருந்தது. இன்னும் ஒரு 10 நாள் தங்கிட்டு போலாமே என்று சொல்வார்களே, இன்னும் ஒரு 5 நாள் தங்கிட்டு போலாமே என்று சொல்லுவார்கள். ஏதோ வாயளவில் இல்லை, மனதளவில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது. இருங்க, சாப்பிடுங்க, இங்கே இருங்க, துவா செய்யுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த விருந்தோம்பல் எல்லாம் இஸ்லாமிய குடும்பங்களிலே குறைந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய கைரும் நமக்கு குறைந்து வருகிறது. பொதுவாக நீங்கள் பிறருக்கு செய்ய 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 அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதிகமாக விருந்தோம்பல் செய்கிறார்களோ, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த வீட்டுக்கு கைரும் பரக்கத்தும் அப்படியே இழுத்து கொண்டு வரப்படுகிறது
அப்ப அந்த விருந்தோம்பலும் எந்த வீட்டுல இல்லையோ அங்க கயிறுகள் பரக்கத்துகள் தடைபடுகிறது. இன்னைக்கு ஒரு நாள் வந்தா ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுல செய்யலாமா அல்லது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடலாமா, வாங்க நம்ம போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமே, அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டு போகக்கூடிய அளவுல தான் இருக்கிறோம் ஒரு வேளை உணவுக்கு. அதுக்கடுத்து 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப மிக மோசமானது. அதனால அருமை நாயகம் சொன்னார்கள், முதல் நாள் உணவு என்பது அது ராஜ உணவு. 2வது நாள் அது அப்படியே கொஞ்சம் குறையும், 3வது நாள் அதை விட குறையும். அதுக்கு மேல நம்ம அங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, விருந்து மருந்து 3 நாள் தான். மருந்து எடுத்துக்கிட்டா கூட 3 நாள்ல குணமாகணும், இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். விருந்தும் அந்த மாதிரி தான், 3 நாள் தான் கண்ணியமா இருக்கும். முதல் நாள் விருந்தாளிங்க வந்துட்டாங்க, அதனால என்ன செய்வாங்க, கறி மீன் எடு, அதை எடு, இதை எடுன்னு எடுப்பாங்க. 2வது நாள் ஏதாவது சிக்கன் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு சொல்லுவாங்க. 3வது நாள் முட்டைக்கு வந்துடும். அப்பயே நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் 4வது நாள் ரசம் சொல்லிட்டு, அந்த ரசம் வர்றதுக்குள்ளாட்டியுமே நம்ம என்ன செஞ்சுட்டு சொன்னா காலி பண்ணி போறதுதான் நமக்கு நல்லது. அங்கேயே நம்ம இருக்கணும்னு நினைச்சுட்டு சொன்னா அந்த ரசம் கூட என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறைந்தது நம்ம 3 நாளாவது நம்முடைய விருந்தாளிகளை நல்ல முறையில கவனிக்கணும். அருமை நாயகம் சொன்ன வார்த்தைகள், இந்த விருந்து மருந்து 3 நாள்னு சொல்றாங்கல்ல, அந்த 3 நாளாவது நம்முடைய விருந்தாளிகளை நல்ல முறையில கவனிக்கணும். போகக்கூடியவங்களும் ரொம்ப நாள் தங்கக்கூடாது என்பதாக அருமை நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுக்காதீங்க. நம்மாலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, போனா இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே படுத்துறது பாய் போட்டு, எந்திரிச்சு போடான்னு சொன்னா கூட போக மாட்டாங்க. அப்படியே அங்கேயே உட்காந்துடலாமா, இந்த ஓசி சோறு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே உட்காந்து காலத்தை கழிக்கலாமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் கூடாது என்பதாக அருமை நாயகம் சொல்றாங்க. வந்த விருந்தாளிகளை நடைமுறைகளை கவனிக்க வேண்டும். செல்லக்கூடியவர்களும் அந்த வீட்டினுடைய சூழ்நிலையை கவனித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய அந்த விருந்தினுடைய நாட்களை, தன்னுடைய அந்த விடுமுறை நாட்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் ஹோட்டல் மயமாக ஆகிவிட்டது. விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு குறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம இதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். என்று சொன்னால், எந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டிலே உணவு தட்டிலே யாரெல்லாம் அதிகமாக கை வைக்கிறார்களோ அல்லாஹ்தஆலா அந்த அளவுக்கு உங்களுக்கு பரக்கத்துகளையும் கயிறுகளையும் நனவுகளையும் அல்லாஹ்தஆலா தருகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். லா கைர ஃபீமன் லா யதீஃபு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒருவர் விருந்தோம்பல் செய்யவில்லையோ எந்த விதமான கயிறும் அவரிடத்தில் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். யாராவது ஒருவையாவது என்ன செய்யணும் சொன்னா, நம்ம வீட்டில் கூப்பிட்டு அழைச்சு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும். சில பேர் வீட்டில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கக்கூடாது. சொந்த பந்தங்கள் வருகிறார்கள் சொன்னா அவங்களையாவது நம்ம என்ன செய்யணும் சொன்னா நல்ல முறையில் கவனிக்கணும், அவங்களுக்குரிய அந்த விருந்தோம்பலை செய்யணும். எந்த அளவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் சொன்னால், விருந்தோம்பலுடைய விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு விழுந்து கவனிக்கிறீங்களோ அல்லாஹ்தஆலா அந்த அளவுக்கு உங்களுக்கு பரக்கத்தை கயிறுகளை கொடுப்பார். வந்தவங்களை ரொம்ப சண்டைப்படுத்தணும், கண்ணியப்படுத்தணும், அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது 3 பேர் சேர்ந்து சாப்பிடுறீங்கன்னு சொன்னா நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே எழுந்திராதீங்க. மீதி 2 பேர் சாப்பிட்றாங்க பாருங்க, நீங்க எந்திரிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் குறைவாக சாப்பிட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அதனால நீங்க அப்படியே அந்த உணவு தட்டில் கை வச்சுக்கிட்டே இருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா கூட எந்திரிச்சு கை கழுவாதீங்க. அவங்க எப்ப எந்திரிக்கிறாங்களோ அப்ப எந்திரிங்க. இது நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லி தரக்கூடிய அற்புதமான வழிமுறை. இவர் வாட்டுக்கு ஒரு சாப்பிட்டு இவர் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவர் கடகடமா வேகமா சாப்பிட்டுட்டு என்ன செய்வார், எந்திரிச்சிருவாரு. வந்திருக்கக்கூடிய விருந்தாளிங்க என்ன செய்வாங்க, இவரே எந்திரிச்சிட்டாரு, வீட்டு உரிமையாளரே எந்திரிச்சிட்டாரு, நம்ம இதுக்கு மேல சாப்பிட்டுன்னு சொன்னா நல்லா இருக்குமா என்று அவர் நினைத்து எழுந்துவிட கூட என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் ஒரு 3 பேர் 4 பேர் ஒன்னா சாப்பிட்டாங்கன்னு சொன்னா இடையில எந்திரிக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான தேவை, அவசரமான போன் வந்துருச்சு, எங்கேயோ போகணும், டக்குன்னு போகணும், ஏதோ அவசரமான ஒரு தேவை வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனுமதி கேட்டு நீங்க போங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் எந்திரிக்கலாமா? இந்த பண்பாடெல்லாம் இஸ்லாத்துல சொல்லி தரப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் அவசரமா போகணும், எனக்கு நீங்க அனுமதி தந்தீங்கன்னா நான் போறேன் அப்படின்னு ஒரு அனுமதியை கேட்டு நம்ம போகும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ஏதோ முக்கியமான வேலைக்கு போறாரு அதனாலதான் எந்திரிச்சு போறாரு. இல்லைன்னு சொன்னா நம்மளை ஒரு பாய்காட் பண்ற அளவுல அவர் எந்திரிச்சு போகல, நம்மளை முகம் சுளிக்கிற அளவுல அவர் எந்திரிச்சு போகலன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்.
இந்த அளவுக்கு விருந்தினுடைய விஷயங்கள்ல நம்முடைய மார்க்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி சொல்லி இருக்கிறது. என்று சொன்னால் விருந்தோம்பல் என்பது உங்களுக்கு கயிறுகளையும் வரக்கத்துகளையும் அள்ளி தரக்கூடிய, உங்களுடைய வீட்டில் எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் தரக்கூடிய ஒன்றுதான் விருந்தோம்பல் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, யாராவது வந்துட்டாங்கன்னா நமக்கு நிறைய செலவு ஏற்பட்டுரும், அது எடுக்கணுமே இது எடுக்கணுமே அதை செய்யணுமே இதை செய்யணுமே என்பதாக நாம் நினைப்போம். ஆனால் அவர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு சென்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய விருந்தாளிகள் நம்முடைய விருந்தோம்பலில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இன்னும் கயிறுகளை நமக்கு தருவார், இன்னும் பரக்கத்துகளை தருவார். இதுதான் நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லித் தரக்கூடிய வழிமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரர் என்பதாக சொல்லப்படக்கூடியவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்முடைய தந்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தான் இந்த காலம். நாம் இப்ப ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். இந்த காலகட்டத்தில் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாம இருக்க முடியாது. அன்னை ஹாஜிரா அம்மையார் அவர்கள் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரர். ஒரு நாளும் ஒரு பொழுதும் விருந்தாளிகள் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டதே இல்லை என்பதாக வரலாறு எழுதுகிறார். ஒரு விருந்தாளி இல்லாம சாப்பிட்டது கிடையாது. அப்படியே யாராவது வரலன்னு சொன்னா ரோட்ல போய் நிற்பாங்களாம். யாராவது ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு வந்து என் கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம். அதுல நீங்க பரக்கத்து இருக்கு, நம்மளே உணர்ந்து இருக்கிறோம். தனியா உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, கூட ஏதோ சைட்டா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உணவு இறங்கவே இறங்காது. நம்ம சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட்ற மாதிரி தெரியும். அதே ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு சகன்லையோ அல்லது 4 பேர் கூட்டா உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பாடு இறங்குனதே தெரியலங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதுல எல்லாம் ஒரு பரக்கத்து வச்சிருக்கிறான். எவ்வளவு சாப்பிட்டா இழுக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுல ஒரு கயிறு அல்லாஹ் தஆலா பரக்கத்து வச்சிருக்கிறான். பொதுவா 4 கை சேரும் போது அல்லாஹ் அதுல பரக்கத்து வச்சிருக்கிறான். தனியா நானே இருப்பேன் நானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் நம்ம தனியா உட்காந்து சாப்பிடுவோம், நம்மளே அதை உணர்ந்துருக்கிறோம், சாப்பிட முடியாது. ஏன்டா வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சிருவோம். அது 4 பேர் குடும்பத்தோட உட்காந்து மனைவி மக்களோட உட்காந்து சாப்பிடும் போது அதுல ஒரு கயிறை வச்சிருக்கிறான், அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதுல அல்லாஹ் தஆலா இன்னும் சாப்பிடக்கூடிய ஒரு இதையும் அல்லாஹ் தஆலா கயிறான பரக்கத்தான விஷயங்களை வைத்திருக்கிறார். அதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகள் இல்லாம சாப்பிட்டதே கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அறிமுகமானவர்களாக இருக்கட்டும் அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், இப்படிதான் குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. மலக்குமார்கள் திடீர்னு வீட்டுக்கு வராங்க, என்ன ஏதுலாம் கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சுப செய்தி சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. மனிதர்களா என்றும் பார்க்கல, மலக்குமார்கள் மனிதர்களுடைய தோட்டத்தில் வராங்க. வந்தோடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மனைவிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது உணவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும் போது பீஃப் காளை கன்று என்ன செய்யறாங்க, அவங்க சமைச்சு அந்த பீஃபுடைய உணவை வைக்கிறாங்க. அந்த 2 மலக்குமார்களும் கை வைக்கல, நாங்க இதை சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க பரவாயில்லை என்பதாக சொல்லுறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் தான் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னை அறிமுகம் செய்கிறாங்க. நாங்க மலக்குமார்கள் அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு நற்செய்திகளை எடுத்து வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்ப யாரு எவருன்னு தெரியாம கூட அறிமுகம் இல்லாதவர்கள் கூட தன்னோட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருபோதும் அவங்க விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட்டதில்லை. அதே போல நீங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. சுல்லா வந்து முதலாக இக்ரா சூரா இறங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதில் அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைக்கிறார்கள், மீண்டும் கட்டி அணைக்கிறார்கள், மீண்டும் கட்டி அணைத்து நீங்கள் ஓதுங்கள் உங்களால் ஓத முடியும் என்று சொல்கிறார்கள். குர்ஆனுடைய முதல் 5 ஆயத்து இறங்கிருச்சு. ஆனா அந்த படபடப்பு வந்துச்சு பாருங்க. திடீரென்று ஒரு பெரிய உருவம் கட்டி அணைக்குது. குர்ஆனுடைய வசனங்கள் அவ்வளவு சீக்கிரம் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை நீங்க எடுத்துக்கங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கப்படுகிறது. இதெல்லாம் புது நிகழ்வை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குளிர் ஜுரமே வந்துருச்சு. வேகமா வராங்க வீட்டுக்கு, வேர்த்து விழுகிறது. தன்னுடைய மனைவி கதீஜா அம்மையார் அவர்கிட்ட சொல்றாங்க, ஜம்மில் உனி என்னை போர்வையை கொண்டு போட்டுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு சிரமமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போயிருச்சு, குளிர் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சில ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப அவங்க ஆறுதல் கொடுத்தாங்க பாருங்க மனைவி அன்னை கதீஜா அம்மையார் அவர்கள். நபியே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான்,
அதற்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இந்த பண்புகள் உங்கள்கிட்ட இருக்கு, அதனால அல்லாஹ்தாலா உங்களை கைவிட மாட்டான் அப்படி நிறைய விஷயங்களை அவங்க வகைப்படுத்துறாங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னால், அந்த துக்ரிஹுல் லைஃப, விருந்தாளிகளை நீங்கள் விழுந்து விழுந்து கவனிக்கிறீர்கள். வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நீங்க எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கிறீர்கள். உங்களை அல்லாஹ்தாலா கைவிடுவானா? உங்களை அல்லாஹ்தாலா கேவலப்படுத்துவானா? உங்களை அல்லாஹ்தாலா சங்கைப்படுத்தி தான் தருவானே தவிர அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக ஆறுதல் சொல்லும் போது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அப்ப விருந்தாளிகளை கவனிக்கும் போது அல்லாஹ்தாலா நமக்கு கண்ணியத்தை தருகிறான், சங்கையை தருகிறான், மகிழ்ச்சியை தருகிறான், பரக்கத்தை தருகிறான், ஹைரை தருகிறான், ரஹ்மத்தை தருகிறான் என்றெல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆகிய அன்புமிக்கவர்களே, வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அவங்க 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இந்த விடுமுறை நாட்கள் நம்முடைய வீட்டில் இருந்தாலும் கூட அவங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உங்கள்கிட்ட காசு பணமே இல்லைன்னா கூட கஞ்சத்தனம் செய்யாம வரக்கூடிய விருந்தாளிகளை நீங்க நல்ல முறையில் எப்படியோ ஒரு விதத்துல காசை புரட்டி நம்ம அவங்களை கண்ணியப்படுத்திட்டோம்னு சொன்னா விட்ட காசெல்லாம் அல்லாஹ்தாலா நமக்கு திரும்பி கொடுத்துருவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றார், அவங்களுக்கு நம்ம செஞ்ச அந்த பரக்கத்தினால் அல்லாஹ் அந்த பரக்கத்தை உங்களுக்கு அதிகமாக்கி தருவான். இதான் குர்ஆன், இதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. மற்ற மதத்தினுடைய மற்ற இசங்களுடைய கொள்கை எப்படியோ தெரியவில்லை. ஆனா இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அல்லாஹ்தாலா கொடுத்து கொண்டிருப்பான். கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குறையாது அதிகமாகத்தான் ஆகும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால அதிகமாக கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னா எந்த விருந்தாளியும் ரசூலுல்லாஹ் திரும்பி அனுப்பியதாக சரித்திரமே கிடையாது. அப்படி தன்னிடத்துல இல்லை என்று சொன்னால் யாரையாவது ஒருத்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருவாங்க, நியமிச்சிருவாங்க. ஒரு தடவை அப்படிதான் ஒரு விருந்தாளி வராரு, வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கன்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அடுத்த ஆளை கை காட்டல, தெய்வட்ட போய் சாப்பிட்டுங்கன்னு உடனே கை காட்டல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு சஹாபி அழைச்சு இவங்களை எங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிமார்கள், எங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இவங்கள்ட்ட சாப்பிட சொல்லுங்க, உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லுங்க என்பதாக அனுப்பி வைக்கிறாங்க. போனா ஒவ்வொரு மனைவிமாட்டிலிருந்து வரக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, வீட்டில் தண்ணி தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. சஹாபாக்களை விட மற்ற பெண்மணிகளை விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிய வேண்டும். யாருடைய வீட்டையும் கொடுக்கக்கூடிய அளவுல உணவு கிடையாது. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வீட்டுல எந்த விதமான உணவு இல்லை என்பதாக சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இவங்களுடைய பொறுப்பை நீங்க யார் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துல கேட்கிறாங்க. நம்மால் என்ன செய்வோம், உடனே நம்ம யாராவது கேட்டது இவர் கொடுப்பாருங்க, இவர் டீ வாங்கி கொடுப்பாருங்க, இவர் கூட போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை காமிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல நம்முடைய பாக்கெட்ல நம்ம கை வைக்கணும். ரொம்ப பேர் அதை வைக்கிறதே கிடையாது. எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல கை விடுவாரே தவிர அந்த 10 ரூபா வெளியே வராது. நானா கொடுத்துட்டாங்க, இந்த ஹோட்டல்ல போய் உட்காந்தாலும் சரி, டீ கடையில் நின்றாலும் சரி, நான் கொடுத்துறேன் எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டார். கடைசியில நம்ம தான் எடுத்து என்ன செய்யணும், கொடுத்துட்டு வரணும். அப்படி சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லாம முதல் காசு நம்முடைய காசா இருக்கணும், நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது அல்லாஹ்தாலா பரக்கத்தை தருகிறார். ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க சொன்னா, இன்னொருத்தர்கிட்ட சாட்டுறாங்க, நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அவர் என்ன செய்யறார், தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க போனா வீட்டுல இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டும்தான் உணவு இருக்கு, வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உணவு இருக்கு. தன்னுடைய மனைவிட்ட சொல்லும் போது மனைவி யோசிக்கிறாங்க, என்னடா செய்யறது? குர்ஆன் அல்லாஹ்தாலா அவர்களை பாராட்டிய ஆயத்தை இறக்கி இருக்கிறார், என்ன செய்யறது? விருந்தாளிங்க ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டாங்க, இவங்களை கண்ணியப்படுத்தாம நம்ம இருக்க முடியாது, குழந்தைகளுக்கான உணவு தான் இருக்குது, என்ன செய்யறது? அப்ப குழந்தைங்களை என்ன செய்யுங்க, தூங்க வைங்க, குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கல, நம்மளும் சாப்பிட தேவையில்லை, விருந்தாளிக்குரிய உணவு தான் இருக்கு. அந்த விருந்தாளிக்கு கொடுக்கும்போது நான் என்ன செஞ்சேன், விளக்க அணைச்சிடுறேன், நீங்களும் பக்கத்துல உட்காந்து ஒரு தட்டை வச்சு சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யுங்க, பாவலா காட்டுங்க, அவரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடிஞ்சு அவங்க போயிடுறாங்க. காலையில ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அந்த சஹாபி அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய நேற்றைய இரவினுடைய அந்த விஷயத்தை பாராட்டி குர்ஆன்ல வசனத்தையே இறக்கி விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அழைத்து சொன்னாங்க. வயுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு அதிகமான தேவை இருந்த போதிலும் கூட பிறரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே என்று அல்லாஹ்தாலா குர்ஆன்ல அந்த தம்பதிகளை குறித்து, அந்த வீட்டாரை குறித்து, அந்த விருந்தோம்பல் செய்த அந்த குடும்பத்தாரை குறித்து குர்ஆன் அல்லாஹ்தாலா இறக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்து, எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்து அல்லாஹ்தாலா தருகிறான். குர்ஆன்லயே ஒரு வசனத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த விருந்தோம்பல் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், நாமும் இது மாதிரி விருந்தோம்பல் செய்தோம் என்று சொன்னால், வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால், அல்லாஹ்தாலா
நம்ம குறைவில்லாமல் அல்லாஹ்விடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொடுக்க கொடுக்க அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக கொடுப்பான். அதுல எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. விருந்தாளிகளை நீங்க எந்த அளவுக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்களோ கவனிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பறக்க கொடுக்கும். பக்கத்திலே உட்கார்ந்து கவனிக்கணுங்க. இன்னைக்கு திருமணங்கள் எல்லாம் அது இல்லாம போயிருச்சு. ஒரு காலகட்டத்துல சொந்த பந்தங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, திருமணங்கள்ல வந்து பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களா கவனிப்பாங்க. நீ இந்த ரோ கவனிச்சுக்க, நீ அந்த ரோ கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு உறவுகளை தான் நியமிப்பாங்க. இன்னைக்கு உறவுகளை என்ன செய்யணும், அந்த பக்கமே வர்றது கிடையாது. நீங்க எல்லா கல்யாணத்திலையும் கவனிச்சு பாருங்க, சொந்த பந்தங்க யாருமே அந்த பக்கமே வர்றது கிடையாது. ஆளுங்களை போட்டு விட்டு அவங்க கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவனிப்பாங்க. ஆனா உறவுகள் பக்கத்தில் நின்று கவனிக்கிற மாதிரி ஒரு கவனிப்பு இன்னைக்கு கிடையாது. அது இனிமேல் சாத்தியமாகுமா என்று சொன்னாலும் கூட யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லா இடங்களிலும் இது பரவலாயிருச்சு. எல்லா இடங்களிலும் பரவலாயிருச்சு. ஆளை போட்டு விட்டு பாக்குறோம். சரி, ஆளை போட்டு பார்த்தா கூட ஒரு ஒரு பேச்சுக்காவது அந்த பக்கம் வந்துட்டு போலாம்ல, அதுவும் வர்றது கிடையாது. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கறது கூட கிடையாது. ஒரு வாட்டு கல்யாணத்துக்கு வராரு, மொய் வைக்கிறாரு, முசாவை செய்யறாரு, போறாரு, நாங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குதா, எதுவும் கேட்கறது கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய ஒரு மாற்றமாக ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய மார்க்கத்துல இந்த விருந்தோம்பலை குறித்து, வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவதை குறித்து மிகவும் வெகுவாகவே சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எல்லாரையும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், சங்கைப்படுத்தியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, வந்த விருந்தாளிகளை அந்த அளவுக்கு மிகவும் நல்ல முறையில கவனித்திருக்கிறார்கள். இப்ப இந்த விருந்தோம்புடைய விஷயத்துல இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தேன். நம்ம உடம்பு சரியில்லாதவங்களை சந்திக்க போறோம் பாத்தீங்களா, சில பேர் வீட்டுக்கு போவோம், ஏதாவது பழத்தை வாங்கிட்டு போவோம், ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு போவோம், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் வரக்கூடிய விருந்தாளிக்கு ஒரு டீயோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று கொடுத்தா அல்லாஹ் அதில் பரக்கத்து வச்சிருக்காங்கன்னு அனஸ் எல்லாம் சொல்றாங்க. என்னுடைய வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தாங்க, என்ன நோய் விசாரிக்க வந்தாங்க. வந்தவங்கள்ட்ட என்னுடைய அடிமைகள்கிட்ட சொல்லி நான் சொன்னேன், ஏதாவது ரொட்டி துண்டியாவது எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுங்க, இவங்க சாப்பிடட்டும். அதுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி பாருங்க. ஒருத்தர் வந்து நோயில இருக்கிறாரு, அவரை சந்திக்க போற வீட்டுல கூட வரக்கூடியவர்களை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விருந்தோம்பலுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களை ரொம்ப கண்ணியப்படுத்துகிறான், சங்கைப்படுத்துகிறான் இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதுவும் குறிப்பா நமக்கு முன்பாக ஏதாவது உணவு வைக்கப்பட்டால் இந்த விருது விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நிக்காவா இருக்கட்டும், வலிமாவா இருக்கட்டும், அல்லது நம்ம ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடிய நிகழ்வா இருக்கட்டும், அந்த நேரங்களில் ஒருத்தவங்க நமக்கு உணவு வைக்கிறாங்க, உணவு பரிமாறுறாங்க, அந்த உணவுல ஏதாவது குறை இருந்தது என்று சொன்னால், நிறை இருந்தால் நிறைய பேர்த்த சொல்லலாம், தவறு கிடையாது. குறை இருந்தது என்று சொன்னால் வெளியே சொல்லக்கூடாது. குறை இருந்தது என்று சொன்னால் பெரும்பாலான நிக்கால போய் வந்து மணமக்களை வாழ்த்திட்டு பேசிட்டு வராங்களோ இல்லையோ, வெளியே வந்தோடனே நம்ம பேசக்கூடிய பேச்சு என்ன, சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க, சாப்பாடு நல்லா இல்லைங்க, உப்பு இருந்துச்சுங்க, உப்பு இல்லைங்க, சப்பு இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. என்ன இவன் சாப்பாடு போட்டான், இவ்வளோ பெருசா இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு சாப்பாடை போட்டிருக்கான இவன், இதெல்லாம் வந்து பறக்கத்தே இல்லைங்க. இந்த நிக்கால சாப்பாடு தாங்க முக்கியம், உணவு தாங்க முக்கியம் சொல்லிட்டு இந்த குறை சொல்றோம் பாருங்க. ஆனா அந்த உணவுக்காக வேண்டி, அந்த தயாரிப்புக்காக வேண்டி அந்த குடும்பத்தார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. வரக்கூடியவங்களை யாராவது வந்து நம்ம கெட்ட உணவு கொடுக்கணும்னு கொடுப்பாங்களா? கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு செலவு செஞ்சு செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாம் நல்லா சாப்பிடணும், வயிறார துவா செய்யணும், அந்த அடிப்படையில் தான் செய்வாங்க. சில நேரங்களில் சில இடங்கள்ல இது மாதிரியான சில நிகழ்வுகள் ஏற்பட்டுரும். அந்த நேரத்தில் குறை சொல்லக்கூடாது என்பதாக நாயகம் சொல்லுகிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு விரும்பாத உணவுகளாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னா அதை ஒதுக்கிடுவாங்க, குறை பேச மாட்டாங்க என்பதாக நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போன்று அந்த விருந்தளித்த அந்த விருந்தாளிகளுக்காகவும் அந்த விருந்தோம்பல் செய்தவர்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கெல்லாம் பிரபலமா தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் அவர் வீட்டுக்கு போனாங்க, சஅத் ரலியல்லாஹு அவர் வீட்டுக்கு போனாங்க, சலாம் சொன்னாங்க, பதில் வரல. ரெண்டாவது தடவை சலாம் சொன்னாங்க, பதில் வரல. மூணாவது தடவை சலாம் சொன்னாங்க, பதில் வரல. ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. உடனே அவர் சஅத் ரலியல்லாஹு வெளியே வந்து, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்ன சலாமுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன், நீங்க எனக்கு சலாம் சொல்லணும், நான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை நான் மௌனமா என்னுடைய மனசுல சொல்லிக்கிட்டேன். உங்களுடைய அந்த ரஹ்மத் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அப்படி மௌனமா என்னுடைய மனசுக்குள்ள நான் பதில் சலாம் சொல்லிக்கிட்டேன். உங்களை நிராகரிக்கணும் அவசியம் கிடையாது, உங்களுடைய சலாம் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி நான் மௌனமா 3 தடவை சலாம் சொல்லிக்கிட்டேன் என்பதாக சொல்லிட்டு, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை கூட்டு போயிட்டு உலர்ந்த திராட்சையை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு பரிமாறுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. அது மாதிரி நம்மளும் துவா செஞ்சுட்டு வரணும். அக்கல துஆமுக்குமுல் அப்ரார் வஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்களுடைய வீட்டில் நல்லவர்கள் சாப்பிடட்டுமாக,
மலக்குமார்களுடைய துவா உங்களின் மீது இருக்கட்டுமாக, நோன்பாளிகளுடைய வீட்டில் வந்து நோன்பு திறக்கட்டுமாக என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. நம்ம பிறருடைய வீட்டில் சாப்பிடும் போது இந்த துவா செய்யலாம். அல்லாஹும்ம துஇமன் நத்அமஹு வஸ்கிமன் ஸகாஹு வஜ்அல்ஹு மினர் ராஷிதீன். யா அல்லாஹ், யார் எனக்கு உணவளித்தாரோ அவருக்கு நீ உணவளிப்பாயாக, யார் எனக்கு தண்ணீரை புகட்டினாரோ அவருக்கு நீ தண்ணீரை புகட்டுவாயாக என்று நம்ம துவா செய்யலாம். இதெல்லாம் நமக்கு தெரியலையா, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்வாயாக. சுருக்கமா, எனக்கு எப்படி ஒரு விருந்தளித்தாரோ, எனக்கு எப்படி ஒரு உணவளித்தாரோ, அது மாதிரி யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத்தை தா. பரக்கத் என்பது பறந்து விரிந்த பொருள். அந்த பரக்கத்தை யா அல்லாஹ் இவருக்கு நீ தருவாயாக துவா செஞ்சுட்டு வரணுமே தவிர, இந்த திருமணத்திலேயே வழிமாலையும் அங்கேயும் இங்கேயும் போய் சொல்லிட்டு பத்துவா செஞ்சுட்டு வரக்கூடாது. என்னடா சாப்பாடு போட்டான், அது வேணவே வேணாம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். அந்த மணமக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம சாப்பிட்டு துவா செய்யறதுக்காக வேண்டி தான் அந்த உணவே ஏற்பாடு செய்யறாங்க. வயிறு நிரம்பிடுச்சுன்னு சொன்னா அந்த மனசுல இருந்து வரக்கூடிய அந்த துவா வந்து என்பது ஒரு ஆழமான ஒரு துவா. அதற்காக வேண்டி அந்த உணவெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அந்த நேரங்கள்ல வந்து நம்ம வந்து அவங்கள பாராட்டிட்டு வரணுமே தவிர, அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில, உங்களுக்கு பிடிக்காட்டி கூட சாப்பாடு எப்படிங்க நல்லா இருந்துச்சுங்க, பரவாயில்லைங்க அப்படிதான் சொல்லிட்டு வரணுமே தவிர, ஒண்ணுமே சரியில்லைங்க அப்படின்னு அங்க சொல்றதோ, அல்லது அந்த திருமணத்துல அந்த எதிர் வீட்டுக்காரன் இருப்பான் பாருங்க, அந்த சம்பந்தி வீட்டுக்காரன்ட்ட போயிட்டு என்னங்க சாப்பாடு போட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பத்தி வச்சுட்டு வந்தான்னா முடிஞ்சு போச்ச கதை. அது காலத்துக்கு பத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நிறைய குடும்பங்கள் நடக்குது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய விருந்தாளிகளை ரசூலுல்லாஹ் எந்த முறையில கண்ணியப்படுத்த சொன்னார்களோ அந்த முறையில் நாம் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்மை கண்ணியப்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர்களை பார்த்திருக்கிறோம். யாரெல்லாம் மற்றவர்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அதுவும் குறிப்பாக உணவு கொடுத்து அந்த விருந்தோம்பல் செய்து யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்தில் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். அவள் அல்லாஹ் தஆலா கீழே இறக்குனதா சரித்திரமே கிடையாது, வரலாறே கிடையாது. அதனால நம்ம கொடுக்க அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கையாக, மேலே இருக்கக்கூடிய கையாக, மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய கையாக, விருந்தோம்பல் செய்யக்கூடிய மனமாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.